முத்தமிழ் கலைக்களஞ்சியம் பெருமையுடன் வழங்கும் காரடையான் நோன்பு. காரடையான் நோன்பு 2026 சத்தியவான் சாவித்ரி பக்தியை நினைவூட்டும் மங்கள விரதம். தமிழர் சமய மரபுகளின் பெண்கள் மிகுந்த பக்தியுடன் கடைபிடிக்கும் விரதங்களில் மிக முக்கியமானது காரடையான் நோன்பு. இந்த விரதம் திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் நீண்ட ஆயுள் ஆகிய மங்கள வாழ்க்கை, குடும்ப நலன் ஆகியவற்றிற்கு கடைபிடிக்கும் புனித ஆன்மீக அனுஷ்டானம் ஆகும். இந்த நாளில் பெண்கள் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி, ஸ்ரீ காமாட்சி அம்மன், புவனேஸ்வரி அம்மன், பார்வதி தேவி, மகாலட்சுமி போன்ற சக்தி வடிவங்களை வழிபட்டு வேண்டிக் கொள்வார்கள். இந்த நோன்பு மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் பிறக்கும் அந்த சந்திப்பு காலத்தில் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த நேரம் தெய்வீக சக்திகள் நிறைந்த புனித காலமாக கருதப்படுகிறது. மகாபாரதத்தில் நடந்த ஒரு புனித நிகழ்வுதான் இந்த காரடையான் நோன்பின் பின்னணியாக கருதப்படுகிறது. அதாவது தெய்வீக வரலாறு கதையான சத்தியவான் சாவித்திரியின் கதைதான் இந்த நோன்பு. ஒரு நாள் யுதிஷ்டிரர் மார்கண்டேய முனிவரிடம் திரௌபதியைப் போல கணவனை பற்றிய பக்தியில் வேறு யாராவது உள்ளாரா என்று கேட்டார். அதற்கு மார்கண்டேய முனிவர் சத்தியவான் சாவித்திரி வரலாற்று சிறப்புமிக்க கதையை கூறினார். சாவித்திரி பிரம்மனை வேண்டி பெற்ற மகள். மந்திர நாடு என்ற நாட்டை அஸ்வபதி மன்னன் ஆட்சி செய்தார். அம்மன்னருக்கு குழந்தை இல்லாததால் பிரம்மனை கடுமையாக தவம் செய்து வேண்டினார். அவரது பக்தியால் மகிழ்ந்த பிரம்மன் அவருக்கு ஒரு மகள் பிறக்கும் என்று வரமளித்தார். அவ்வாறு பிறந்தவள்தான் சாவித்ரி. அறிவு, அழகு, தைரியம், ஒழுக்கம் அனைத்திலும் சிறந்து விளங்கினாள். ஒரு நாள் சாவித்ரி காட்டிற்கு செல்லும் போது அங்கு கண் பார்வையற்ற பெற்றோருக்கு பாசத்துடன் சேவை செய்து கொண்டிருந்த சத்தியவான் எனும் ஒரு இளைஞனை பார்த்தார். அவரின் நல்ல குணங்களை கண்டு சத்தியவான் தான் தன் கணவன் என்று தீர்மானித்தாள். அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அத்திருமணத்திற்கு வந்திருந்த நாரத முனிவர் சத்தியவானுக்கு ஆயுள் குறைவு, திருமணமான ஓராண்டுக்குள் உயிரிழப்பார் என சாவித்திரியிடம் எச்சரிக்கை செய்தார். ஆனால் சாவித்திரியோ தன் முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. அதனால் நாரத முனிவர் காமாட்சி அம்மனை நோக்கி விரதம் இருந்து வேண்டினால் கணவரை உயிர் காப்பாற்ற முடியும் என்று சாவித்திரியிடம் கூறி சென்றார். ஒரு ஆண்டு கழித்து சத்தியவான் காட்டில் மரம் வெட்டி கொண்டிருக்கும் போது திடீரென உயிரிழந்தார். உடனே அவரது உடலை எடுத்து செல்ல யமதர்மராஜன் அங்கு வந்து சேர்ந்தார். சாவித்ரி தன் பதிவிரத சக்தியால் யமனை பின்தொடர்ந்து சென்று யமனிடம் வரம் கேட்டாள். அதற்கு யமனோ கணவனின் உயிரை தவிர வேறு எதுவானாலும் கேள் என்றார். உடனே தன் மாமனாருக்கும் மாமியாருக்கும் கண் பார்வை திரும்ப பெற வேண்டும், இழந்த ராஜ்யம் திரும்ப கிடைக்க வேண்டும் என்று சாவித்திரி கேட்டதற்கு இணங்க அதற்கு வரங்களை தந்தார் யமதர்மராஜன். அதனைத் தொடர்ந்து சாவித்திரி தனக்கு சத்தியமானால் பிறக்கும் குழந்தைகள் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு யமன் சிரித்துக்கொண்டே கணவன் இல்லாமல் குழந்தை எப்படி என்று கேட்டுக்கொண்டே சாவித்திரியின் புத்திசாலித்தனத்தையும் பதிவிரத பக்தியையும் கண்டு சத்தியவானின் உயிரை மீண்டும் திருப்பிக் கொடுத்தார். அந்த நினைவாகவே பெண்கள் இன்று காரடையான் நோன்பை கடைபிடிக்கின்றனர். கார அடை மற்றும் இனிப்பு அடை இந்த நோன்புகளின் முக்கிய நைவேத்தியம் ஆகும். காரடையான் நோன்பு அன்று சொல்ல வேண்டிய மந்திரம்: உருகாத வெண்ணையும் ஒரு அடையும் நான் தருவேன், ஒரு நாளும் என் கணவர் என்னை விட்டு பிரியாமல் நீண்ட ஆயுளுடன் வாழ நீ வரம் தர வேண்டும். திருமணமான பெண்கள் கணவரின் ஆயுள், ஆரோக்கியம், கன்னிப் பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை, சிறுமிகள் நல்ல மங்களகரமான எதிர்கால வாழ்க்கை அமைய வேண்டும் என்று விரதம் இருக்க வேண்டும். விரதத்தை கடைபிடிப்பவருக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியின் சக்தி ரூபங்களின் அருளாசி பூரணமாக கிடைக்கும் என்றும் மற்றும் மகாலட்சுமியின் கடாட்சம் முழு பூரணமாக விழ வேண்டும் எனவும் வேண்டி விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். இன்று மார்ச் 14 சனிக்கிழமை மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை மஞ்சள் சரடு அல்லது தாலி சரடை மாற்றி பூஜை செய்வது மிகவும் மங்களகரமாக கருதப்படுகிறது. காரடையான் நோன்பு நல்வாழ்த்துக்கள். शास्त्र विद्या कवित्वादिगद्यं सुपद्यं कर
ततः किं ततः किं ततः किं ततः किम्